கோவை பீளமேட்டில் உள்ள ஜிம்மில் வைத்து தன்னை காதலித்த இளைஞர் ஹோட்டல் அறையில் வைத்து தாலி கட்டியதோடு தன்னை கர்ப்பிணியாக்கி ஏமாற்றி விட்டதாக இளம்பெண் ஒருவர் வீடியோ ஆதாரங்களுடன் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இனி நீதான் எனக்கு எல்லாம் என்று நம்பிக்கை கொடுத்த கிஷோர் ஹோட்டல் அறையில் வைத்து இளம்பெண் அர்ச்சனாவுக்கு தாலி கட்டிய காட்சிகள்தான் இவை. கோவை ஹோப் காலேஜ் பகுதியை சேர்ந்தவர் அர்ச்சனா. 26 வயதான இவர் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு தனது வழக்கறிஞருடன் வந்து பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் பீளமேட்டில் உள்ள ஸ்லாம் ஜிம் என்ற உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்ற போது கிஷோர் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவர் தனக்கு மோதிரம் ஒன்றை பரிசளித்து காதலிப்பதாக கூறியதாகவும் தெரிவித்துள்ள அர்ச்சனா அதனை நம்பி காதலில் விழுந்ததால் தற்போது குழந்தையுடன் தவிப்பதாக வேதனை தெரிவித்தார். கிஷோரை 2024 மார்ச்லேருந்து தெரியும். அவங்களும் நானும் ஸ்லாம் ஜிம்மில் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கும் போது தான் எனக்கு அவரை தெரியும். தென் அவர் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் 2024 மார்ச்லேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் இருந்தேன். தென் அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். என்னை லவ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு ரிங் போட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ப்ரப்போஸும் பண்ணார். கடந்த 2 ஆண்டுகளாக தன்னை காதலித்து வந்த கிஷோர் பொள்ளாச்சி பகுதியில் தனியார் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கிய போது தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டதாக கூறியதாகவும் தன்னை ஏமாற்றி பல முறை உடல் ரீதியாக கிஷோர் வன்கொடுமை செய்ததாகவும் அர்ச்சனா தனது புகாரில் தெரிவித்துள்ளார். தான் கருவுற்ற நிலையில் தன்னை ஏமாற்றி தவிக்க விட்டு வேறு பெண்ணுடன் கிஷோர் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அர்ச்சனா. அதுக்கப்புறம் என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். ஒரு ஹோட்டல் ரூமில் வச்சு எனக்கு தாலி கட்டினார். அது என் கூட இருக்கணும் அப்படின்றக்காக பண்ணாரா இல்லை என்ன விஷயம்னு தெரில. தென் அதுக்கப்புறமும் என் கூட ஃபிசிக்கலி இருக்கணும்னு சொல்லி என்னை ஃபோர்ஸும் பண்ணார். நிறையா டைம் என்னை ஃபோர்ஸும் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் என்னை இப்போது வேண்டாம், இல்லை நான் உங்க கூட தாலி கட்டினேன். நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் அவங்க கூட தாலி கட்டினது எல்லாமே ஜஸ்ட் அது ஒரு கயிறு தான், அது எப்படி நீ மேரேஜ்னு சொல்லி நீ கன்சிடர் பண்ணி நீ எப்படி என்கிட்ட இவ்வளோ பேசுகிற அப்படின்ன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கழுத்தில் தாலி கட்டினால மட்டும்தான் நான் அவர் கூட ஒன்றா இருந்தேன். ஆனால் இப்போது அவர் என்னை ஃபுல்லாக வேண்டாம், எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாரு. மேலும் தனது வயிற்றில் வளரும் கருவை கலைக்க கிஷோரும் அவரது அக்கா யாழினியும் சேர்ந்து மிரட்டுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் அர்ச்சனா வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் தான் அளித்த புகார் மீது அனைத்து மகளிர் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் காவல் ஆணையரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அர்ச்சனாவிடம் இருந்து எஸ்கேப்பான காதலன் கிஷோர் மற்றும் அவரது சகோதரி யாழினி ஆகிய இருவரையும் விசாரணைக்கு அழைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்னால கன்சீவும் ஆனேன். அவர் வீட்டுக்கும் போய் இதனால் நான் பிரச்சனையும் பண்ணேன். இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு இந்த குழந்தைய அபார்ட் பண்ண சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னு நான் பேசினேன். அதுக்கு அவங்க அக்கா இருந்துட்டு, இல்லை நீ கூகுளில் சர்ச் பண்ணு, ஏதாவது ஒரு டேப்லெட் வாங்கி நீ போட்டு அபார்ட் பண்ணிக்கோ, இந்த குழந்தைய நாங்கள் நீ பெத்தெடுக்க விட மாட்டோம், நாங்கள் இதை கொண்டு வீட்லேயும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது எல்லாமே அவங்களோட வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப பேடான வேர்ட்ஸ்லாம் பேசி தான் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அங்கேருந்து என்னை அனுப்பிச்சும் விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தக்கப்புறமும் அவர் என் கூட காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தார். நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறமும் என் கூட தாலி கட்டி என் கூட ஒன்றா இருக்கேன்னு சொல்லி இதெல்லாமே பண்ணிவிட்டு இப்போ என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். அது ரீதியாக நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் கமிஷனர் ஆஃபீஸில் 17th அன்றைக்கி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தக்கப்புறம் அவங்க ஏடபிள்யூபிஎஸ்க்கு ஏடபிள்யூபிஎஸ் புளியங்குளம் ஸ்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. அங்கேருந்து ஏடபிள்யூபிஎஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே விசாரணைக்காக நேற்று வந்திருந்தாங்க. எஸ்டர்டே வந்திருந்தப்போவுமே அந்த ஸ்டேஷன்லேருந்து மேலே தான் தப்பு, நீ தான் தப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக என் மேலே ப்ளேம் பண்ணி என்ன தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் மேரேஜ் பண்ண வீடியோ எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது. தென் அவர் என் கூட ஃபிசிக்கல் இருந்ததுக்கான வீடியோஸும் எங்கிட்ட இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் இருந்துட்டு என்னை அவங்க வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கே யோசிச்சாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த 2 பேர் இருக்கிறாங்க, கிஷோரும் அவன் அக்கா.
யாழ்னி அவங்க 2 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் ஸ்டேஷனுக்கு வந்தது வந்து கிஷோரும் அவங்க அப்பாவும் தான் வந்தாங்க. அது அவங்க வரக்கு முன்னாடியே வந்து இங்கே மயிலாடுதுறையிலேருந்து இங்கே வந்து காலையில் வந்தாங்க. காலையில் வந்துட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு வரும்போது 6 மணிக்கு வந்தாங்க. எனக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி ஒரு 4 மணிக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 4 மணிக்கே அங்கே போயிட்டேன். ஆனால் இன்ஸ்பெக்டரும் கிஷோரும் வந்தது 6 மணிக்கு தான் வந்தாங்க. ஒரு 6 or 6:30 சம்திங் அந்த மாதிரி வந்தாங்க. பட் சேம் டைம். ஸோ அவங்க ஆல்ரெடி பேசி வச்சுட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்த உடனே கிஷோர் வந்திருக்கானா இல்லையா, இந்த பொண்ணு மட்டும் வந்திருக்குன்னு சொல்லி கேட்கல. நான் வந்ததும் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிடுங்க. ஸோ எனக்கு ஏன் வந்திருக்கானான்னு தெரில. இந்த மேம்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, கிஷோரை வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவன் வந்து பேசினான். அவனுக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க, அவனுக்கு நான் மேரேஜ் பண்ண இஷ்டம் இல்லை, வேறு நீ என்ன பண்ண போகிற சொல்லு, உன் மேலே தான் இவ்வளோ ஃபால்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, அவங்க என்னை மேரேஜ் பண்ண வீடியோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் எனக்கு அவங்க கிட்டேருந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. எனக்கு வந்து எனக்கு அகெயின்ஸ்டாகவும் என்னோட அந்த கிஷோர் அவங்களுக்கு வந்து சாதகமாகவும் தான் பேசினாங்க. எனக்கு அவங்க கீழே என்ன ஒரு பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னும் தெரில. ஆனால் அவங்க எனக்கு ஃபுல்லாக அகெயின்ஸ்டாக மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சாதகமாக அவங்க எதுவுமே பேசலை. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் தென் நான் கொடுத்த ப்ரூஃப் எதுவுமே அவங்க பார்க்க கூட அவங்க ரெடியாக இல்லை. நான் எது கொடுத்தாலுமே இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பெண்கள் தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் சார்ந்த தேடல் மட்டும் இருந்தால் காதலன் மோகம் தீர்ந்ததும் விட்டு சென்று விடுவான். அதன் பிறகு விட்டு சென்று விட்டான், ஏமாற்றிவிட்டு போயிட்டான் என்று காவல் நிலையங்களில் நாட்கணக்கில் காத்து கிடக்க வேண்டியது வரும். காலமும் நேரமும் வீணாவது மட்டுமல்லாமல் மனநலமும் கெட்டுப்போகும் என்கிறார்கள் சட்ட நிபுணர்கள். திருமணம் செய்வதாக சொல்லி பெண்ணிடம் பழகி ஏமாற்றினால் பாலியல் பலாத்காரமாக எடுத்துக் கொள்ளப்படாது என்று வடக்கில் நீதிபதி ஒருவர் சொன்ன தீர்ப்பை சுட்டிக்காட்டி சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி தப்பிவிடலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். தமிழகத்தில் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை வழங்கும் சட்டம் நடைமுறையில் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கும் புகாரை பொறுத்து நீதிமன்ற உத்தரவுகளும் தீர்ப்புகளும் மாறலாம் என சுட்டிக்காட்டும் சட்ட நிபுணர்கள் கூடுமானவரை பெண்கள் அத்துமீறலை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கையாக இருப்பதே நல்லது என்கிறார்கள். காதல் மோகத்தில் செய்தாலும் அதிகார வேகத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.